அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய எம்பிபிஎஸ் உடைய கரண்ட் அப்டேட்டு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் லாஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எம்சிசியில் ஷெடியூல் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த எம்பிபிஎஸ் உடைய எகெயின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ் இதில் வந்து சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது. அதுக்கு கவுன்சிலிங் நடத்த போகிறாங்களா இல்லை டைரெக்டான ஆப்ரேஷன் எடுத்து வச்சுருக்கிறாங்க, டைரெக்டாக அட்மிஷன் போகிறதுக்கும் ரூல் வச்சுருக்கிறாங்க. இதை டிஸ்கஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த மேட்டர் போணுச்சு, அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னொரு ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதை எம்சிசியில் அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம உடனே நம்மளுடைய சேனலை அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ முடிஞ்சு நீங்கள் நேரில் போய் பாருங்கள். ரைட், எனிவே, ஸோ அகெயின் சீட்ஸ் ஆர் வேக்கண்ட் ரிகார்டிங் எம்பிபிஎஸ் அட்மிஷன் இன் 2024. 2024 கிட்டத்தட்ட அட்மிஷன் ஆரம்பித்து 6 மாதம் ஆகிடுச்சு. இருந்தாலும் எகெயின் சீட்ஸ் ஆர் வேக்கண்ட். ஈவன் டீம்டு யூனிவர்சிட்டியில் வேக்கண்ட் இருக்குது, ஈவன் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்கிற சீட்ஸில் வேக்கண்ட் இருக்குது. ஸோ அந்த வேக்கண்ட்டுக்கு எல்லாமே திரும்ப எகைன் கவுன்சிலிங் நடத்த சொல்லியிருக்கிறாங்க. அந்த அமெண்ட் காப்பி படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈவன் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் இருக்கிறவங்க மெரிட் பேசிஸில் ஈவன் ஹையர் மார்க் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வில் டேக் த டைம் ஈவன் தோ டிசம்பர் 30th 30/12/2024 வரைக்கும் நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை க்ளோஸ் பண்ணாங்க. அதனால் இப்போ எம்சிசியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் எல்லாரும் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் டேரெக்டாக வந்து இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் அலௌடு இல்லை. திரும்ப பேமெண்ட் கட்டுறதுக்கோ இல்லை உங்களுக்கு ரீசெட்டிங் பண்ணுறதுக்கோ எதுக்குமே அலௌடு இல்லை. ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் மேபி ஆல்ரெடி பெய்டும் பண்ணியிருக்கிறீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க, உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகலை, மேபி அந்த கேண்டிடேட்டுக்கு அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் அலோவ் பண்ணுவாங்க. எகெயின் எம்பிபிஎஸ் உடைய சீட்ஸ் வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்தவரை 2 காலேஜ் மட்டும்தான். ஒன்று கர்நாடகா பிஎல்டி யூனிவர்சிட்டிஸ், அல்லது கேரளா லைக் அமிர்தா. ஸோ இதில் ஒரு சீட், அதில் ஒரு சீட், 2 சீட் வேக்கண்ட். மற்ற எந்த காலேஜில் சீட்ஸ் வேக்கண்ட் கிடையாது. இந்த 2 சீட்ஸ்க்கு மட்டும் பார்ட்டிசிபேஷன் நடக்கலாம். அதர் தென் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற எம்பிபிஎஸ், ஈவன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நடந்த லாஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆன அந்த கேண்டிடேட்டில் நாட் ரிப்போர்ட்டட் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு மேபி இங்கே ஆப்ஷன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் பிஎஸ்சி நர்சிங்கோ பிடிஎஸ்ஓ இதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க அஃபிஷியல் வேகன்சி லிஸ்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஏர்லியராக தெரிஞ்சாலும் நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணிடுவோம். சரிங்களா? ரைட். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி சொல்லிட்டோம், ஆல் இண்டியா கோட்டா பற்றி சொல்லிட்டோம், பிஎஸ்சி நர்சிங் பிடிஎஸ் பற்றி நாளைக்கு கொடுக்குற வேகன்சி பற்றி சொல்லிடலாம். பட் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அவங்களே வந்து சீட் ரிசல்ட் எல்லாமே 24ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இருக்கிறது 23ஆம் தேதி ஒரு நாள் காலையில் 10 மணிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாய்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும் தாராளமாக கூப்பிடுங்க. தமிழ்நாட்டு லெவலில் அப்டேட் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஈவன் யூபியில் ஒரு 10 சீட் இருக்குது, பீகாரில் ஒரு 9 சீட் இருக்குது, அதுவும் ப்ரைவேட் காலேஜில் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா நாமளும் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வேக்கண்டில் இருக்குது, சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. இன்னும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் எகெயின் சீட்ஸ் ஆர் வேக்கண்ட். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஹையர் மார்க் இருக்கவங்க மட்டும் தான் ப்ராசஸிங் பண்ண முடியும். பட் லோயர் மார்க் இருக்கவங்களுக்கு என்ன சார், கடைசி வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டோம், ஆரம்பத்துலேருந்து போராட்டம் பண்ணுறோம், ஒரு பிடிஎஸ் அது கிடைக்கும்னு ட்ரை பண்ணுறோம், எல்லாரும் ஒன்றும் பார்ட்டிசிபேட் பண்ணாச்சு, எல்லாரும் சொல்கிறத கேட்டாச்சு, நீங்கள் சொல்கிறத கேட்டேன், நான் சொல்கிறத கேட்டேன், எல்லா பக்கம் ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்றப்போ இனிமேலும் இதுக்கப்புறம் படிக்கிற மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லை, ஆனால் நான் வந்து இந்த வருஷமே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்லி இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் படிக்கிறத பற்றி யோசிக்கலாம், தப்பே கிடையாது. அதற்கான நிறைய வழிமுறைகள் நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம். நிறைய மாணவர்களை இங்கேருந்து நம்ம அமைச்சிருக்கிறோம், படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியஸ்ட் தான். நான் ரிவ்யூஸ் கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன். ரிவ்யூஸ் கேட்காமலோ அங்கே இருக்கிற ரியாலிட்டியை நான் செக் பண்ணாமலே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நிறைய மாணவர்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி கையில் எடுத்துக்கிட்டாங்க. அங்கே ஜேர்னியை, அந்த டாக்டர் லெவல் ஜேர்னியை ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா படிக்க முடியும் சார், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ அது மட்டும்தான் இப்போதைக்கு ஆப்ஷனாக இருக்கே தவிர 2025 போகும்போது பல்வேறு விதமான ஆப்ஷன் நம்ம சேனலில் சொல்ல தான் போகிறோம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து இப்போவே இந்த கவுன்சிலிங்கை ஃபேஸ் பண்ணுறதை பற்றியும், இல்லை இந்த வருஷமே எகெயின் ஜாயின் பண்ணிடலாம், விட்டுற வேண்டாம், பிப்ரவரி இன்டேக், ஏன்னா எல்லா அப்ராட் கண்ட்ரீஸுமே வி ஹேவ் 2 இன்டேக். ஈவன் யூஎஸ், யூகே, இந்த மாதிரி சிங்கப்பூர், இதெல்லாம் சில கண்ட்ரிலாம் சில கோர்சஸ்க்கு வந்து 4 இன்டேக்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க இன்டேக்கை வந்து எதுக்குன்னா அவங்க எப்போதுமே ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே ஒரு பேட்ச் வச்சுக்க மாட்டாங்க. இங்கே தான் நம்ம ஒரு 250 ஸ்டூடெண்ட் வச்சுப்போம். ஒரே கிளாஸ், ஒரு ஆடிட்டோரியம் 250 ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் 25 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கிறார். 250 25 லேக், அவங்க எல்லாரும் ஒரே கிளாஸ் தான் உட்காந்துருப்பாங்க. நம்ம நார்மலாக ஒரு 60 மாணவர்கள் ஒரு ஸ்கூலில் படித்தாலே, ஒரு காலேஜில் படித்தாலே ஃபஸ்ட்டு 10 மாணவர்கள் மட்டும் தான் லிசன் பண்ணுவாங்க. பாதியில் ஒரு மிடில் இருக்கவும் ஒரு ஆவரேஜாக இருப்பாங்க, பின்னாடி கண்டிப்பாக கவனிக்கவே மாட்டாங்க. இப்படி தான் நம்மளுடைய சிஸ்டம். ஈவன் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படி தான் இருக்குது.
ஒரே டைமில் ஒரே 250 பேர் ஒரே ஹாலில் உட்கார வச்சு பாடம் இருந்தது மட்டும்தான். பட் ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் 15 to 20 மெம்பர்ஸ்க்கு மேலே அவங்க பேட்சாக அசைன் பண்ணுறதே இல்லை. ஒவ்வொரு டியூட்டரும் ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியுமே உன்னிப்பாக அவங்க ஸ்டூடெண்ட்டை பார்த்து அதை சொல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எனிவே கம் ஃபார் த கன்க்ளூஷன், எகெயின் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்ன தேவைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கூப்பிட்டு கேளுங்க, என்ன வேணுன்றதை பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோக்களில் இந்த கரியர் கைடன்ஸோடைய பிகினிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சீக்கிரமே சொல்லியிருந்தேன். ஸோ வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே இட் செல்ஃப். இப்போ அனதர் வீடியோவில் உடனே பண்ண போகிறோம். அதை தேவையுள்ள மாணவர்களுக்கும் +2 மாணவர்களுக்கும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.